அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தப்பாக நினச்சிட போகிறீங்க வடக்கன்ஸ் அப்படின்னு. இது இந்தியாவில் வட மாநிலங்களில் நடந்த சம்பவம் இல்லை மக்களே. எங்களுடைய தமிழ்நாட்டு சொந்தங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே தமிழால் வார்த்தைகளை பேசி, அதாவது வீடியோ போடுறது அளவு இந்த வீடியோவை ஒரு சாதாரணமான ஒரு க்ரைம் சீனை பற்றி, ஒரு க்ரைம் சீன்களை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண மன நிலைமையில் எந்த ஒரு விடயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களை தவிர ஒரு இதயம் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது இந்த வீடியோவை. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இதை போட்டு காட்டும்போது அவங்க அந்த ஃபர்ஸ்ட்டு கட்டம் ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு அப்படியோ தலை சுத்திருச்சு. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டானுங்க இவனுங்க. பாருங்க, இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பையன், இந்த பையன் தான் பாதிக்கப்பட்டது, வட மாநில பையன், சரியா? இவனுங்க ஆளுங்களோட சைஸை பாருங்க. ஒரு காலத்தில் ரவுடி, அந்த ரவுடி, இந்த ரவுடி, அந்த தாதா, இந்த தாதா அப்படின்னு ஒரு பேர்களை சொல்லி நியூஸ்களில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆளுங்களோட சைஸை பார்த்தீங்களா? சில்வண்டுங்க வெட்டுக்கா மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி வேலைகள் பார்க்குதுன்னு பாருங்க. தான் இதுவை தான் வீடியோ எடுத்தது. உராமச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தது இவன் தான். எல்லாம் 15, 16, 17 வயசு பசங்க. காரணம் போதை பொருள். இது ரெண்டு நாட்டிலையுமே இந்த ஆபத்து அதி உச்சத்தில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். எங்களுடைய இலங்கை நாட்டிலையும் சரி. இலங்கை நாட்டிலையும் உங்களுக்கே தெரியும் ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு துப்பாக்கி சூடுகள் நாட்டில் நடந்துச்சுன்னு. துப்பாக்கி சூடு அந்த அளவுக்கு நடந்ததுக்கு மெயினான காரணம் என்னன்னு தேடி பார்க்கும்போது அனைத்து காரணங்களுக்கு பின்னாலேயுமே இருந்தது போதை தான். அனைத்து காரணங்களுக்கு பின்னால் இருந்ததும் போதை தான். இந்த இவனுங்க இந்த ட்ரெயினில் வச்சு தான் இந்த ஸ்டார்ட் ஆகினது. ட்ரெயினில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த இது பண்ணினது. இந்த பரட்டு தலை மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, செம்பட்ட தலை ஒருத்தர், அவன் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரெயினில் இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு, பட்டரை கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணவும், அதுக்கு பிறகு எல்லாரும் எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. அந்த பையன் கேட்டுக்கிறான், என்ன ஏன் இப்படி பண்ணுற, பப்ளிக் பிளேஸில் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குதான். ஏய் வடமாநிலக்காரா அப்படி இப்படின்னு திட்டி, அதுக்கப்புறமா ட்ரெயினை விட்டு இறக்கி வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வளர்ந்து வரும் இளைஞர் சமுதாயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் என்னதுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் எந்த நாட்டு விஷயத்தை பேசுங்க, வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு நம்ம வேலை செய்கிற நாட்டு விஷயத்தை பேசுங்க. எதுக்கு உள்ளூர் செய்தியெல்லாம்? ஆமாம், வெளிநாட்டில் நீங்கள் உழைச்சி நாட்டுக்கு அனுப்புவீங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி தருதலைகளையும் நீங்கள் உருவாக்குவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்மார்களை, தந்தைமார்களை. இந்த மாதிரி தருதலைகளையும் நீங்களே உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்றது. ஏன்னா எல்லா குழந்தைகளையும் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில குழந்தைகள் ஒரு சில
பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் வந்து வெளிநாட்டில் நிறைய பேருடைய தாய் தகப்பன்கள் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பின உடனே அவங்களுக்கு அந்த பணத்துடைய அருமை தெரிகிறதும் இல்லை. அதே போல் அந்த தாய் தகப்பனுடைய அரவணைப்பும் இல்லை, அதே போல் அந்த கண்காணிப்பும் இல்லாததால் சில குழந்தைகள் வந்து வீட்டுக்கு பார்க்குறதுக்கு நல்லவனாக தான் தெரியும். அவங்களுடைய வெளி தோற்றம், வெளியில் போகிற இடங்கள், அவங்க யாரோட சேர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன உபயோகிக்கிறாங்க, என்ன எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய வெளி தோற்றம் என்ன, வெளியில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன, அந்த மாதிரி சூழலில் வந்து ரொம்ப மோசமான கேரக்டராக இந்த மாதிரி மாறிடலாம். ஒருவேளை அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சேரக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும் அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, உங்கள் புள்ள நல்ல புள்ள தான், ஆனால் அவன் கூட சேர்றவன் வந்து நல்லவனான்றது சொல்ல முடியாது. மச்சான் அவர் இழுத்து பாடுறா, டே சும்மா அடிடா, அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் எங்கே போய் எத்தனையோ திரைப்படங்கள் இந்தியாவை பொறுத்த வரையில் எத்தனையோ திரைப்படங்கள் இன்றைக்கு வரைக்கும் உதாரணத்துக்காகவும் நாட்டு நடப்புகளை எடுத்துக்காட்டியும் இப்போதைக்கு வரைக்கும் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சில தருதலைகளை பற்றி சினிமாக்கள்லையும் வந்திருக்குது. சில சினிமாக்களே இந்த மாதிரியான தருதலைகளை உருவாக்கக்கூடிய படங்களும் இருக்குது. செய்ய வழி இல்லை, எல்லாமே அதுதான். கெட்டதும் அதுதான், நல்லதும் அதுதான், வாழ்வும் அதுதான், சாவும் அதுதான்ற மாதிரி சிச்சுவேஷன் உருவாகி இருக்குது. ஆனால் தயவு செய்து வெளிநாடு வாழ் உறவுகளே, உங்களுடைய குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, கண்காணிப்பு என்ன அப்படின்றத நிச்சயமாக பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். God bless you.